Welcome to Storytime. Today's story, Beauty and the Beast. ஒரு காட்டில் ஆழமான ஒரு சிறிய கிராமத்தில் பெல்லி என்ற இளம் பெண் வாழ்ந்து வந்தார். அவள் புத்தகங்களை படிக்க விரும்பினாள். அவளுடைய அன்பான இதயம் மற்றும் அவளுடைய அழகுக்காக எல்லோரும் அவளை அறிந்தார்கள். பெல்லிக்கு இரவை போன்ற கருமையான முடி, கடல் போன்ற ஆழமான கண்கள் மற்றும் ஒரு பறவையைப் போல சுதந்திரமான ஆவி இருந்தது. பெல்லி தனது தந்தை மாரிசுடன் வாழ்ந்தார். அவர் ஒரு கண்டுபிடிப்பாளராக இருந்தார். அவர் புதிய கேஜெட்டுகள் மற்றும் கிஸ்மோக்களை உருவாக்கினார். மேலும் அவரது கதைகளை கேட்பதையும் அவரது சோதனைகளில் அவருக்கு உதவுவதையும் பெல்லி விரும்பினார். கிராமவாசிகள் பெல்லை வித்தியாசமானவர் என்று நினைத்தார்கள், ஏனென்றால் அவள் புத்தகங்களை நேசித்தாள் மற்றும் சாகசங்களை கனவு கண்டாள். ஆனால் பெல்லி கவலைப்படவில்லை. ஒரு நாள் மாரிஸ் தனது கண்டுபிடிப்பை வேறொரு கிராமத்திற்கு காட்ட ஒரு பயணத்தை தொடங்கினார். வழியில் அவர் இருண்ட பயங்கரமான காட்டில் தொலைந்து போனார். காற்று ஊளையிட்டது. மரங்கள் இரகசியங்களை கிசுகிசுப்பது போல் தோன்றியது. மாரிஸ் ஒரு பெரிய பயமுறுத்தும் கோட்டையை கண்டுபிடித்து தங்குமிடம் தேட உள்ளே சென்றார். உள்ளே அவர் கோட்டையின் உரிமையாளரை சந்தித்தார், ஒரு பயங்கரமான மிருகம். மிருகம் ஒரு காலத்தில் அழகான இளவரசராக இருந்தது. ஆனால் ஒரு மந்திரவாதி அவரை ஒரு மிருகமாக மாற்றினார், ஏனெனில் அவர் சுயநலம் மற்றும் மோசமானவர். சாபத்தை உடைக்க அவரது தோற்றம் இருந்த போதிலும் யாராவது அவரை நேசிக்க வேண்டியிருந்தது. மிருகம் அத்துமீறி நுழைந்ததற்காக மாரிஸை ஒரு நிலவரையில் அடைத்தது. மாரிஸின் குதிரை பிலிப் பெல்லேவிடம் நடந்ததை கூறுவதற்காக மீண்டும் கிராமத்திற்கு ஓடியது. பெல்லே தைரியமாக தன் தந்தையை காப்பாற்ற கோட்டைக்கு சென்றார். நிலவரையில் அவனை கண்டதும் மிருகத்தின் கைதியாக அவனுடைய இடத்தை பிடிக்க அவள் முன் வந்தாள். மிருகம் ஒப்புக்கொண்டு மாரிஸை விடுவித்தது. பெல்லி கோட்டையில் தங்கியிருந்து மிருகம் பயமாக மட்டுமல்ல, சோகமாகவும் தனிமையாகவும் இருப்பதைக் கண்டார். அவர் ஒரு பெரிய நூலகத்தை கண்டுபிடித்தார் மற்றும் புத்தகங்களை படிக்க விரும்பினார். காலப்போக்கில் பெல்லி அண்ட் தி பீஸ்ட் கதைகளை பேசினார்கள், படித்தார்கள் மற்றும் பகிர்ந்து கொண்டனர். பெல்லி சாபத்தை பற்றி அறிந்து அதை உடைக்க உதவ விரும்பினார். பெல்லியின் புத்திசாலித்தனம், அழகு மற்றும் கருணை ஆகியவற்றை மிருகம் கவனித்துக் கொள்ளத் தொடங்கியது. இதற்கிடையில் பெல்லியை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய கிராமத்தைச் சேர்ந்த கேஸ்டன் என்ற பெருமைமிக்க மனிதர் அவளை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்ய திட்டம் தீட்டினார். அவர் கிராம மக்களை கூட்டிக் கொண்டு கோட்டைக்கு சென்றார். அங்கு ஒரு பெரிய சண்டை நடந்தது. பெல்லியை நேசித்த மிருகம் அவளை பாதுகாக்க போராடியது. காஸ்டனின் திட்டம் தெரிய வந்ததும் கிராம மக்கள் அவருக்கு எதிராக திரும்பினர். பெல்லியின் மிருகத்தின் மீதான அன்பும் சாபத்தை உடைத்தன. மிருகம் மீண்டும் ஒரு அழகான இளவரசனாக மாறியது. மேலும் பெல்லியின் கருணைக்கு வெகுமதி கிடைத்தது. பெல்லியும் இளவரசரும் ஒரு பிரம்மாண்டமான விழாவில் திருமணம் செய்து கொண்டனர். அரண்மனையில் உள்ள மந்திரித்த பொருட்களால் சூழப்பட்டு சாபத்திலிருந்து விடுபட்டனர். கிராமவாசிகள் பெல்லியின் தனித்துவமான குணங்களை பாராட்ட கற்றுக்கொண்டனர். மேலும் பெல்லியும் இளவரசரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். எனவே என் அன்பான குழந்தை, அது அழகு மற்றும் மிருகத்தின் கதையின் முடிவு. உண்மையான அழகு நமக்குள் இருக்கிறது என்பதையும், அன்பும் கருணையும் கடினமான பிரச்சனைகளை கூட மாற்றும் என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. இப்போது கண்களை மூடிக்கொண்டு மந்திரமும் அன்பும் நிறைந்த உலகத்தை கனவு காணுங்கள். குட் நைட். உங்கள் கனவுகள் பெல்லியின் இதயம் போல் அழகாக இருக்கட்டும். Thanks for watching. For more stories, subscribe my channel.